வணக்கம். ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மையத்திலேருந்து குருஜி பேசுகிறேன். இப்போ நம்ம நடைமுறையில் இருக்கின்ற சில விஷயங்கள் பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால், நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு சாமி வணங்கும் போதோ பிள்ளையார் பிடிச்சி வணங்குவோம். அதே மாதிரி வீட்டு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது பிள்ளையார் பிடிச்சி வணங்குவோம். வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது பிள்ளையார் பிடிச்சு முதல்ல அவருக்கு பூஜை பண்ணிட்டு தான் மற்ற எந்த தேவதை இருந்தாலும் பூஜை பண்ணுவோம். இது நம்ம முன்னோர்கள் சாதாரணமாகவே செய்கிற ஒரு நல்ல விஷயம் இது. ஆனால் நம்ம மாந்திரிக துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாந்திரிகம் கற்றுக்கணும் அனும்போது அந்த மாந்திரிகத்துக்கு ஒரு குருக்கிட்ட போய்ட்டு பயிற்சி எடுக்கும்போது முதல்ல உங்களுக்கு விநாயகர் பெருமாளோட பாடத்தை தான் முதல்ல கொடுப்பாங்க. அது சித்தி பண்ணால் தான் மற்ற தேவதை சித்தி பண்ண முடியும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அது ஒரு 11 நாளோ இல்லை 48 நாளோ பூஜை பண்ணி அந்த தேவதையை சித்தி பண்ணுவாங்க. அப்போ சித்தி பண்ணும்போது விநாயகர் பெருமாள் அவருக்கு சித்தி ஆயிட்டாங்களா அன்னு கேட்டால், இல்லைங்க, நான் பூஜை பண்ணின்னு தான் இருக்கிறேன், அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியலங்க அன்னு சொல்கிறாங்க. சில பேர் நம்மளுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, ஐயா நான் இது மாதிரி விநாயகர் பெருமாள் சித்தி எடுத்திருக்கேன், ஆனால் எனக்கு அவரோட தரிசனம் கிடைக்கல, அதே நேரத்தில் அவர் கூட பேசவும் முடியல, நம்ம எது கேட்டாலும் அவர் நம்மளுக்கு எதுவும் சொல்கிற மாதிரி தெரியல, வேறு என்னையா பண்ணோம், நான் என்னையா தப்பு பண்ணேன், பூஜையெல்லாம் கரெக்டாக தான் ஏன் பண்ணுறேன் அன்னு கேட்குறாங்க. ஒரு அம்மா கேட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா நான் கணபதி பூஜை நல்லா பண்ணியிருந்தேன். அப்போது விநாயகர் பெருமாள் எனக்கு கனவு மூலமாக சில காட்சிகள் கொடுப்பாரு, சில நடக்க போகிற விஷயங்கள் முன்கூட்டியே சொல்லுவார், ஆனால் இப்போ வருது இல்லையா அப்படின்னு நின்று போச்சு, நான் என்ன தான் பூஜை பண்ணாலும் அவர் கனவில் வருதே இல்லை, இது என்ன காரணம்னு கேட்டாங்க. அப்புறம் இன்னொரு அம்மாவும் அதே மாதிரி கால் பண்ணி என்ன கேட்டாங்க. ஓசூர்லேருந்து, அவங்க கனடா. அவங்க நான் விநாயகர் பெருமாள் பூஜிக்கிறேங்க, நல்லா பூஜிப்பேன், அவரோட சக்தி எனக்கு நிறைய என்ன வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்தது, நான் நல்லா பிஸ்னஸ் பண்ணேன், நல்லா பணம் காசு சம்பாதிச்சேன், வீடு வாசல் கட்டினேன், இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு எல்லாமே நின்று போச்சு, எந்த வேலையும் ஆக மாட்டேன்து, என்னோடய கடையில் வியாபாரம் ஆக மாட்டேன்து, நான் முன் மாதிரி பணம் சம்பாதிக்க முடியல, விநாயகர் பெருமாள் அருள் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு, அது என்ன காரணம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்றாங்க. இப்படி பார்த்தா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ விநாயகர் பெருமாள் இத்தனை நாளாக பண்ண பயிற்சிக்கும் அவர் அருள் கொடுத்ததுக்கும் ஏன் இப்போ இல்லாமல் போச்சு, இதுதான் அங்கே கேள்வி. இது என்ன காரணம்னு சொல்லி பார்த்தா தான், நம்ம மாந்திரிகத்துறையில் யாரெல்லாம் மாந்திரிக பயிற்சி பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் இது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். இது எப்படின்னா, நம்ம ஒரு காளியோ வாராகியோ பிரத்திங்கரோ இல்லை பைரவரோ இல்லை மாடன் சாமியோ எந்த தேவதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணாலும் சரி, நீங்கள் அந்த பூஜை பண்ண தேவதைக்கிட்ட என்ன அருள் வாங்க முடியுமோ அவ்வளோதான் வாங்க முடியும், அதுக்கு மேல் கொண்டு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னு நினச்சாலும் உங்களால் அந்த காரியம் சித்தி ஆகாது, போகிறதுக்கு வழி தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாமல் போயிடும். ஆனால் விநாயகர் பெருமாள் நீங்கள் சித்தி பண்ண மட்டும்தான் அடுத்த வழிகள் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு வழி காட்டும், வேறு என்ன பண்ணணும்ன்றது. இல்லைன்னா இவங்க 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் ஒரே தேவதை ஒரே இடத்துல தான் இருக்கணும், மந்திரம் படிச்சுக்கின்னு முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. வருமானம் சாப்பிட்லாம், இருக்கிற பிரச்சனை தீர்த்துக்கலாமே தவிர வாழ்க்கையில் பெரிய லெவலில் சாதிக்கவே முடியாது. அந்த பெரிய லெவலில் சாதிக்கணும்னா விநாயகர் பெருமாள் அருள் கண்டிப்பாக வேணும். அப்படி அருள் வேணும்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மக்கிட்ட அவர் பேசணும், கனவு ரூபத்தில் பேசணும், இல்லைன்னா நம்ம ஆள் மனதிலாவது தொடர்பு கொண்டு பேசணும், இல்லைன்னா அவங்களோட சக்தியாவது நம்மக்கிட்ட பேசணும். அப்படி நம்ம பயிற்சி பண்ணால் தான் நம்மளுக்கு அது வழி காட்டும், இல்லைன்னா வழி காட்டாது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த வழி கரெக்டாக இருக்கும், இந்த விநாயகர் பெருமாள் சித்தியாகி நான் செய்கின்ற இந்த மாந்திரிக தொழிலை இன்னும் விருத்தியாகி மேற்கொண்டு பெரிய மாந்திரிகனாக ஆகிறதுக்கு வழி எப்படி கிடைக்கும்,
அன்றது நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமாள் வந்து நிறைய பேர் பூஜை பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒன்று மந்திர உச்சாரணம் பண்ணி பூஜை பண்ணுறாங்க. சில பேர் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுறாங்க. சில பேர் வந்து ஏதோ அன்னதானம் பண்ணும்போதோ இல்லை ஒரு பிரசாதம் வச்சு பூஜை பண்ணுறாங்க. ஆனால் இது நான் சொல்கிற முறை எப்படின்னா, நம்ம வந்து விநாயகர் பெருமாளுக்காகவே ஒரு ஒரு சிலை செஞ்சுருக்கோம். அந்த சிலையில் என்ன இருக்கான்னு சொன்னால், விநாயகர் பெருமாள் வந்து பூஜை பண்ணி அவர் முக்கியமான சில விஷயங்கள் வந்து அந்த சிலையில் அடைச்சி கொடுத்துருப்போம், உயிர் எடுத்து கொடுத்துருப்போம். அந்த உயிரோட்டமாக இருக்கிற சிலையை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணி உங்கள் கையாலேயே அபிஷேகம் பண்ணணும். எப்படி பண்ணணும்? மஞ்சள் தண்ணி அபிஷேகம், பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், நெய் அபிஷேகம், தேன் அபிஷேகம், இப்படி அபிஷேகம் பண்ணணும். பண்ணிவிட்டு பூஜை பண்ணி அந்த பூஜை சாமான்கள்லாம் வச்சு அந்த படையலை வச்சு அந்த பிரசாத முறையில் வந்து முறைப்படி செஞ்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணால் தான் அவரோட அருள் வந்து முழுமையாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு வந்து வரம் கொடுப்பாரு அவர். அந்த வரத்தில் தான் நீங்கள் வாழ்க்கையில் வந்து எந்த லட்சியம் அடைய நினைக்கிறீங்களோ அந்த லட்சியத்துக்கு வந்து வழி காட்டுவார். இது பண்ணால் தான் உனக்கு அது தீரும்னு சொல்லுவார். அது சொன்னால் தான் அவர் சொன்னால் தான் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியும், இல்லைன்னா போகவே முடியாது. இது என்னோடய அனுபவத்தில் வந்தது. நான் பார்த்த அனுபவம் இது. எனக்கு ஒரு வாய்ப்பில் அந்த மாதிரி தான் நடந்தது. அவர் சொல்லி தான் என்னோடய வாழ்க்கையே மாறிச்சு. அதனால தான் நான் வந்து இவ்வளோ விஷயம் உங்ககிட்ட பேசுகிறேன். அப்போது அந்த சிலையை வந்து நீங்கள் வாங்கி பூஜை பண்ணி நாங்கள் கற்றுக் கொடுக்குற முறையில் மாந்திரிகத்தை நீங்கள் பயிற்சி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த விநாயகர் பெருமாள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேசுவார். பேசி உங்களுக்கு என்னென்ன பண்ணணும், எது பண்ணணும், எத்தனை நாளில் பண்ணணும், எந்த காரியம் செஞ்சால் இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து உங்களுக்கு பிரச்சனை தீரும், இல்லை இப்போ இருக்கிற தேவதையிலேருந்து அடுத்த தேவதைக்கு போக முடியும், இல்லை போகணுமா போகக்கூடாதா, இல்லை கோயில் கட்டணுமா கட்டக்கூடாதா, இல்லை வீடு கட்டணுமா கட்டக்கூடாதான்ற விஷயம் எல்லாமே அவர் சொல்லுவார். அவர் சொன்னால் தான் அது நடக்கும். இல்லைன்னா நீங்களே முன்கூட்டி செஞ்சிங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகலாம், அதில் கஷ்டம் வரலாம், பிரச்சனை வரலாம். அதனால் இந்த அருள் பெறுறதுக்கு தான் நிறைய மாந்திரிக துறையில் இருக்கிறவங்கலாம் வந்து ஆசைப்படுறாங்க, முயற்சி செய்கிறாங்க. ஆனால் சரியான குருமார்கள் கிடைக்காதனால, வழிமுறைகள் கிடைக்காதனால அவங்களால அது பண்ண முடியல தொடர்ச்சியாக. ஆனால் நாங்கள் வந்து கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு. நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். விநாயகர் பெருமாள் சிலை வச்சு பூஜை பண்ணுற முறை வந்து முழுமையாக அது வந்து நான் அனுபவத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அது பயிற்சிச்சு அந்த பயிற்சியில் வந்து நீங்கள் பலனடைஞ்சு நீங்கள் நினச்ச வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து உங்களோட மாந்திரிக துறையில் பெரிய மாந்திரிகனை பேர் எடுக்க இது வந்து வழிவகுத்து கொடுக்கும். இதனால் வந்து நல்ல பலன் அடையலாம், பேர் எடுக்கலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து எல்லோரும் வந்து கற்றுக்கிட்டு போங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். ஓம் நம